குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் கடந்த சில தினங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். கடக ராசியிலே இப்பொழுது குரு ஒரு வருட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக குரு கடக ராசியிலே இருக்கிறது. சென்ற ஆண்டு கடக ராசிக்குள் வந்த குரு அதிசாரத்தில் சிம்மத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் கடக ராசிக்கு வக்ரகதியிலே வந்தது. வக்ர நிவர்த்தி பெற்றது. இப்பொழுது மீண்டும் பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு செல்கிறது. ராசியில் குரு கடந்த ஒரு வருட காலத்திலே ஒரு சில சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இப்பொழுது இரண்டாம் இடமாகிய சிம்மத்திற்கு குரு நகர்ந்து செல்ல போகிறது. நாளைய தினம் குரு பெயர்ச்சி ஜூலை மாதம் 5ஆம் தேதி இரவு 11 மணிக்கு கடகராசியிலிருந்து நகர்ந்து சிம்ம ராசிக்குள் குரு செல்கிறது. 2016 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரையிலே சிம்ம ராசியில் குரு இருக்கப் போகிறது. கடகராசிக்கு அதிக நன்மை செய்யும் கிரகம் என்று பார்த்தால் அது குருதான். கடகராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் ராசி அதிபதி சந்திரன், 2க்குடைய சூரியன், 5-10க்கு அதிபதியான செவ்வாய் ஆகிய கிரகங்களெல்லாம் நன்மை செய்யும். குரு அதை காட்டிலும் சற்று அதிகமாக நன்மையை செய்யும். பிற கிரகங்களை விட அதிக அளவிலே நன்மை செய்யும் கிரகமான குரு இப்பொழுது ராசியை கடந்து 2ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு தனது நட்பு வீட்டிற்கு செல்கிறது. 2ஆம் இடத்து குரு என்பது சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். யாராவது ரொம்ப அழகாக பேசினால் அல்லது சாதுரியமாக பேசினால் அவரை பார்த்து சொல்வார்கள், இவருக்கு வாக்கில் வியாழன், 2ல் குரு, அதனால்தான் அவர் இவ்வளோ நல்லா பேசுகிறார் என்று. பேச்சு திறமை அதிகமாக உள்ளவர்களை பெரிய பேச்சாளர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அனைவரையும் வசீகரம் செய்யக்கூடிய பேச்சை உடையவர்கள், பேச்சினால் புகழ் பெற்றவர்கள், பேசுகின்றதையே தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே குரு இருக்கும் என்று சொல்வது வழக்கம். 2ஆம் இடத்திலே ஒருவருக்கு குரு இருந்தால் அவர் பேச்சு ஆற்றல் மிகுதியாக பெற்றவராக இருப்பார். இப்பொழுது கோச்சாரத்திலே கடகராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. ஆகவே உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். இனிமையாக பேசுவீர்கள், அருமையாக பேசுவீர்கள், பேசி பேசியே அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். அப்படி ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. பேசுவது தொழிலாக இல்லாவிட்டாலும் பேச்சு என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. சிலர் வாயை மூடிக்கொண்டிருக்கும் வரை அவருடைய தோற்றத்தை பார்த்து எல்லோரும் மதிப்பு கொடுப்பார்கள். பேச ஆரம்பித்தால் மதிப்பு போயிடும். ஏன்னா பேசவே தெரியாது. எதெல்லாம் எந்த இடத்துல சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க சில பேர். அப்படி அல்லாமல் அழகாக கவர்ச்சியாக அனைவரும் விரும்புகின்ற விதத்திலே பேசுகின்ற ஒரு ஆற்றலை உங்களுக்கு 2ஆம் இடத்து குரு இப்பொழுது அளிக்கப் போகிறது. பொன்னவன் என்று சொல்லப்படுகின்ற குரு தங்கத்திற்கு அதிபதி. அது ராசியிலே உச்சம் பெற்று ராசியை கடந்து 2ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு பொன்னும் பொருளும் அதிகமாக கிடைக்கும். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற சூரியனின் வீடான நட்பு வீடிற்கு செல்லும் குரு உங்களுக்கு ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொடுக்கும். தங்கம் சேரும், தங்கம் தங்கும். அவசர செலவுக்காக ஏதேனும் நகைகளை அடமானம் வைத்திருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது திருப்பி எடுத்து விடுவீர்கள். நகைகளை மீட்டி எடுத்து அணிந்து கொள்கின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். வீட்டிலே செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம். இந்த குரு பெயர்ச்சியால் கடகராசிக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்றால், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி பிறக்கும், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் அன்பாக அமைதியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த குரு பெயர்ச்சியால் கடகராசிக்கு கிடைக்கிறது என்று சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 2ஆம் இடம் செல்கிறது. 2ஆம் இடமாகிய சிம்மத்திலிருந்து 6ஆம் இடமான தனுசு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மேஷம் ஆகிய வீடுகளை குரு பார்க்க போகிறது. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கப் போகிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி.
அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். குருவின் பார்வை 10ஆம் இடமாகிய மேஷத்திற்கு படுவதால் கடகராசிக்காரர்களின் தொழில் அமோக வளர்ச்சி காணும். வரலாறு காணாத விதத்திலே வாழ்நாளிலே நீங்கள் இதற்கு முன்பு இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களது தொழிலிலே பார்க்கப் போகிறீர்கள். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச் சிறப்பான நேரம். உங்களது கலை படைப்புகள் அனைவராலும் புகழப்படும், பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். கலைத்துறையிலே புதிய புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு உருவாகும். கடல் கடந்து சென்று சம்பாதித்து கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கிறது.